குரு பிரம்மா குரு விஷ்ணு ஹுருதேவ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை குருவே நமஹ. ஏஎஸ்எம் இன்ஃபோ நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். 17/5/2026 மே மாதத்திலே ஞாயிற்றுக்கிழமை, ஸ்ரீ பராப வருடத்திலே வைகாசி மாதத்திலே 3ஆம் நாள், உத்தராயண புண்ணிய காலத்திலே வசந்த ருது என்கிற இளவேனி காலத்திலே ரிஷப மாதத்திலே சுக்லபக்ஷத்திலே இருக்கிறோம். நார்மலா இந்த பௌர்ணமி, அமாவாசை இது முடிஞ்ச உடனே பிரதமை திதின்னு 1வது திதி வரும். அந்த காலத்திலே நம்ம என்ன செய்வோம்னா பாட்டிமேன்னு சொல்லுவோம். அந்த காரியமும் செய்யக்கூடாதுன்னு. ஆனால் அன்னைக்கு ஹோமங்கள் செய்வது ரொம்ப நல்லது. அப்படிப்பட்ட ஹோமங்களை இன்னைக்கு நல்லா செய்யலாம். ஏன்னா அமாவாசை காலையில் 2 மணி 9 நிமிஷத்தோடு போயிடும். பிரதமை திதி வந்துடும், மாலை 11:45 வரைக்கும் இருக்கும். பின்பு துதியை திதி வந்துடும். கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை நட்சத்திரத்தில் மாலை 4:81 வரைக்கும் இருக்கும். அது 4:01க்கு அப்புறம் ரோகிணி நட்சத்திரம் வந்து காலையில் 8:15 9 மணி வரைக்கும் நல்ல நேரம். மத்தியான நேரம் 1:30 3 மணி வரைக்கும் நல்ல நேரம். ராகு காலம் 4:30, யமகண்டம் 12:30, குளிகை நேரம் 3:04. மேற்கு பக்கம் வெள்ளம். ரிஷபராசியிலே சூரியன் 4 நாழிகை 27 வினாடிகள், 5:53க்கு சூரியன் உதயம். சுவாதி மற்றும் விசாகம் துலா ராசிக்குள்ளர சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கும். புதன் சூரியன் சேர்ந்து ரிஷபராசி, சுக்கிரன் குரு மிதுன ராசி, சிம்ம ராசியிலே கேது, கும்பராசியிலே ராகு, மீன ராசியிலே சனி, செவ்வாய் கார்த்திகை நட்சத்திரத்துடன் சேர்ந்த சந்திரனுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கிற மேஷ ராசி என்று நாள் துவங்குகிறது. ஒரு ராசிக்கு பலன் பார்ப்போம் வாருங்கள். மேஷ ராசி நண்பர்களே, ராசிக்குள்ளர கார்த்திகை நட்சத்திரத்தில் தொட்டு 2ஆம் இடத்துக்கு ரிஷப ராசிக்குள்ள போற சந்திரன், முயற்சிகள் எல்லாம் மனசுல நிறைய கொண்டு வருவீங்க. மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு ஒரு வார்த்தை ஆத்திச்சுவடியில உண்டு. அப்படி நீங்க மனசை கொஞ்சம் டியூன் பண்ணணும்னா எதை செயல் முன்ன எழுதி பார்ப்பது நல்லது. எண்ணி துணிக கர்மம்னு குறள் இருக்கு, அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். 4 5 என்ற அதிர்ஷ்டம் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். ரிஷபராசி நண்பர்களே, எல்லா விஷயத்திலும் நீங்கள் அமைதியாக நிதானமாக காரியங்கள் செய்தீர்கள் என்றால் இந்த நாள் நல்ல நாள். வெற்றிக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. யோசித்து காரியங்கள் செய்தீங்கன்னா மட்டும் போதும். 4 5 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். மிதுன ராசி நண்பர்களே, குரு உங்க ராசிக்குள்ள இருக்கிறதுனாலையும் சுக்கிரன் உங்க ராசிக்குள்ள இருக்கிறதுனாலையும் லாபஸ்தானத்துல இன்னைக்கு சந்திர பகவான் 12ஆம் இடத்துக்கு பிரயாசம் கொய்து கொண்டிருப்பதாலும் பொறுமையா அமைதியா இருங்க. எதுக்கும் ஒரு காலம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கான டெஸ்டினேஷன் கரெக்டாக அமையும். இல்லைன்னா செஞ்ச பிறகு ஐயோ எனக்கு டைம் போச்சேன்னு இருக்கும். கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. 2 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளம். வணக்கம் கடகராசி நண்பர்களே, தெளிவான நாள். யோசிக்க வேண்டிய காரியங்கள் நல்லா புரிஞ்சு செய்யக்கூடிய காரியங்களா இருக்கும். லாபங்களை பெறக்கூடிய நல்ல நாள் என்று வெற்றிகளின் இலக்குகளை எளிதாக அமையக்கூடிய நாளாக இருக்கிறதுனால 1 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். சிம்ம ராசி நண்பர்களே, இன்னைக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க. உங்க ராசிநாதனை தொடக்கூடிய சந்திர பகவான் அப்படி தொட்டு நிதானமாக செல்கிறார். பிரதம திதிங்கிறனால 2 பேரும் சேர்ந்து தான் நிதானமா போவாங்க. அப்போ கொஞ்சம் ரிலாக்ஸா அமைதியா காரியங்களை செஞ்சீங்கன்னா போதும். முடிஞ்சா ரெஸ்ட் எடுங்க. இன்னைக்கு சாட்டர்டே சண்டே தானே, ரெஸ்ட் எடுங்க, நிதானமாக இருங்க. எல்லா காரியமும் நல்லதாக நடக்கும். 2 8 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். கன்னிராசி நண்பர்களே, வெற்றிகளுக்கான வாய்ப்புகளை இன்னைக்கு நிறைய கொடுக்கிறார் சந்திர பகவான். லாபத்துக்குரிய இந்த சந்திர பகவான் இன்னைக்கு வெற்றியை உங்களுக்கு பார்க்க திருப்புகிறார். அதனால நல்ல நாள் என்று 7 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். வாழ்க வளத்துடன். துலா ராசி நண்பர்களே, தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு நிறைய வரும். சுவாதி மற்றும் விசாகத்துக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கு. அதனால வாயை கட்டிக்கிட்டு இருக்கிறது நல்லதுன்னு சொல்லுவோம்லே, அந்த மாதிரி அமைதியா இருப்பது நல்லது.
தேவையில்லாத வம்புக்குள்ள எல்லாம் போகாதீங்க. அதனால உங்களால ஜெயிக்க முடியாத சூழ்நிலை உண்டாகும். கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. இந்த நாள் இனியதாய் அமைவதற்கு 9, 2 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே. இன்னைக்கு ஒரு நல்ல நாள். கலத்திரத்துடன் ஒரு நல்ல இன்பங்கள், சுகங்கள் வரக்கூடிய நாள். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து புரிதலோடு இருக்கக்கூடிய நாள். நீ ஒரு காரியம் செய், நான் ஒரு காரியம் செய்கிறேன்னு எல்லாம் சேர்ந்து செய்யக்கூடிய சூழ்நிலை எல்லாம் இருக்கும். அப்படி பகிர்தலோடு இருப்பதனாலே மனதிலும் சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நல்ல நாளில் இருக்கிறீர்கள். 2, 1 என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். தனுசு ராசி நண்பர்களே, இன்னைக்கு உங்க மனசுல கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு தோணும். எல்லார பத்தியும் நல்லா புரிஞ்சு போச்சு, தெளிவா இருக்கேன், எந்த குழப்பமும் இல்லை அப்படின்னு நீங்க இன்னைக்கு தாராளமா காரியங்கள் எல்லாம் செய்யலாம். வெற்றிகளை நோக்கிய இலக்குகள் எல்லாம் எளிதாக அமையக்கூடிய நல்ல நாளிலே இருக்கிறீர்கள். 2, 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி நண்பர்களே. பல காரியம்லாம் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு வச்சிருந்தீங்க. வீட்டில் அந்தந்த வேலையெல்லாம் பெண்டிங்ல இருக்கு அப்படின்னா இன்னைக்கு தாராளம் பண்ணுங்க. அதை எல்லாமே உங்களால ஃபுல்ஃபில் பண்ண முடியக்கூடிய சூழ்நிலை இருக்கு. எடுத்து செய்யறதுக்கு மட்டும் இல்லாமல் இருந்துச்சு. இன்னைக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வீட்டில் கொஞ்சம் ஃபேமிலி டைத்தை ஒதுக்கினீங்கன்னா நல்லா இருக்கும். 2, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி நண்பர்களே. இன்னைக்கு கொஞ்சம் பக்தி சிரத்தையோடு இருக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. மனதிலே கொஞ்சம் திருப்தியான பாடல்களை எல்லாம் கேட்டு துவங்குங்கள். இஷ்டிகாலம் அப்படிங்கிறனால பக்கத்துல கோயில்கள் எல்லாம் ஹோமங்கள் செய்து கொண்டிருந்தார்கள் எல்லாம் கொஞ்சம் போய் பார்த்துட்டு வாங்க. அதுவும் உங்களுக்கு நல்ல வைபை கொடுக்கும். வரக்கூடிய நாட்களிலே நல்ல இனிமையான பலன்களை பெறுவதற்கு 2, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். மீனராசி நண்பர்களே, உங்க ராசியின் 3ஆம் இடத்துக்குள்ள சந்திர பகவான் பயணங்கள் நல்ல பலனாக கொடுப்பதற்கு இருப்பது. தாய் தந்தையின் அனுகிரகங்கள் நிறைய இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு. குழந்தைகள் பேரு நிறைய இருக்கிறதுக்கான வாய்ப்புகள், நிறைய புதிய முயற்சிகள் எல்லாம் உண்டு. வரவுகள் நிறைய இருக்கிறதுனால மனசு சந்தோஷமாக இருக்கக்கூடிய நல்ல நாளில் இந்த நாள் துவங்குகிறது. இந்த நாளிலே அதிர்ஷ்ட எண் 1, 5. வாழ்க வளத்துடன்.